என் பேர் முனியசாமி பாண்டி. நான் வந்து முதுகுளத்தூர் தொகுதி நெடுங்குளத்தில் இருக்கிறேன். சாதாரண ஆளுகளே ஒரு டீ வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு நன்றி உணவோடு இருக்கிற காலத்தில் ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு பதவியை கொடுத்தவங்க வந்து இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்க. தன் கணவர் இறந்ததுக்கு வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையை கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடாது. ஆகையினால இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவங்கள ஒரு நல்ல நிலையில் இவங்களுடைய ஸ்டேஜ் நான் இவங்கள படிச்சிருக்கேன். வலம்புரி ஜான் இவங்களை சொல்லியிருக்காங்க, அரசியல் ஜானகியன் என்று சொல்லியிருக்கு ஒரு புக்கில். அவங்கள வந்து இந்த அளவுக்கு கையை கட்டி போட்ட மாதிரி போட்டுட்டாங்க. ஏன்னா மக்கள் இவங்களை வந்து இவங்க முகத்தை பார்த்தாலே எடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து பெண்களுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு திட்டங்கள் இருந்தாங்க. இவங்க ஆட்சி இவங்க 2 பேரும் இருக்கும்போது, அதாவது ஜெயலலிதா இருக்கும்போதும் இவங்க அவங்களோட அரணா இருக்கும்போது ஒரு குற்ற உணர்வுகள் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி எனக்கு தோணலை. எந்த ஒரு தவறு நடந்தாலும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இவங்க கண்டிப்பாக எல்லா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அது என்ன நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம டெய்லி பார்க்குறோம், புக்கில் பார்க்குறோம், எல்லா விஷயத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய இதையும். அதனால் அவங்க நல்லபடியாக அவங்க மேலும் மேலும் நல்ல ஒரு உறுதுணையாக இவங்களை வளரணும்னு என்னுடைய ஆசை. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய இந்த கட்சி துவக்க கூட்டத்திற்கு வருகை தந்ததை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். கோடான கோடி புரட்சித் தலைவர் அவர்களுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும், புரட்சி தலைவி அவர்களுடைய தொண்டர்களையும் மீட்டெடுத்து தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை வளரச் செய்ய வேண்டும் என்று ஒரு உறுதியோடு, ஒரு மன உறுதியோடும் இங்கே நின்றிருப்பதை எங்களால் உணர முடிந்தது. நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அம்மா அவர்களை போட்டியிடுமாறு நாங்கள் எங்களோடு வருகின்றக்கூடிய உறவுகள் அனைவரும் நாங்கள் வேண்டினோம். அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவியாக இன்னைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த உசிலம்பட்டி மண்ணில் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி வருவார்கள். என்னுடைய பெயர் RS கிருஷ்ணன், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி. பொங்கல் முடிஞ்சது போன மாதம். ஆனால் எங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு இன்னைக்கு தான் பொங்கல். இன்னைக்கு சின்னம்மா கட்சி ஆரம்பித்தது அவ்வளோ பெரிய சந்தோஷம். சின்னம்மாக்காக நாங்கள் உழைக்க தயார். சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்காம விடவே மாட்டோம். அதுக்காக உழைச்சிட்டே இருப்போம். இன்னைக்கு எடுத்துட்ட சபதம் என்னைக்கு மாறாது. நல்ல ஆட்சி அமைத்திட அம்மா மட்டுமே முடியும். அது மட்டும் இல்லாமல் மதிப்பிற்குரிய பாரத ரத்னா எம்ஜிஆருடைய கனவுகளையும், அதனைத் தொடர்ந்து 2000 பயணித்த அம்மா ஜெயலலிதா அவர்களின் கனவுகளையும் நினைவாட்டும் வகையில் பொதுமக்களை சிந்தித்து செயல்பட்டு எதிர்காலத்தில் தமிழ் மக்களை காக்கவும், கனிவளம் காக்கவும், கரிமளம் காக்கவும், பொதுமக்களின் ஏழை தூக்கிவிடும் வகையில்